தீபோத்சவத்தின் மூலமாக எல்லாருக்கும் நல்ல புண்ணியம் கிடைக்கிறது. எல்லாருக்கும்னா என்ன, மனுஷாளுக்கு மாத்திரமல்ல பசு பட்சிகள் எல்லாருக்கும் கூட நல்லது கிடைக்கிறது. கீட்டாக பதங்காக மசகாச்ச விருட்சாக ஜலே ஸ்தலே ये विचरन्ति जीवाः दृष्ट्वा प्रदीपं न च जन्मभागिनः भवन्ति नित्यं स्वपचाहि विप्राः. இந்த தீப தரிசனத்தின் மூலமாக ஆண்களில் ஏற்றி வைக்கிற தீபமாக இருக்கட்டும், மலையிலே ஏற்றி வைக்கக்கூடிய தீபமாக இருக்கட்டும், அந்த கோவில்களில் ஆங்காங்கு நடைபெறக்கூடிய சொக்கப்பானை அந்த தீபோத்சவமாக இருக்கட்டும், இந்த தீப தரிசனத்தின் மூலமாக பசு பட்சிகள் அனைவருக்கும் இந்த தீப தரிசனத்தின் மூலமாக புண்ணியம் கிடைத்து, அதனால்தான் எல்லார் கண்ணையும் படும்படியாக கொல்லையிலேயும் தீபம் ஏற்றுறா அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்லோகத்துக்கும் திண்ணையிலையும் ஏற்றுறா அப்படின்னு சொன்னால் இது எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறது தாத்பரியம். திருஷ்வா பிரதீபம் நச்ச ஜென்ம பாகினஹா, அவளுக்கு மறு ஜென்மா என்பது கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தீப தரிசனத்துக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.